ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எந்த வீடியோ மேக் பண்ணாமல் யூடியூப்லேருந்து எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எந்த வீடியோவும் மேக் பண்ணாமல் எப்படி நம்ம யூடியூப்பில் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கும் ஒரு வழி இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து பெய்ட் கோர்ஸில் வரும். ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நான் இதை ஃப்ரீயாகவே சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது என்னோடய ரெக்வஸ்ட். ஓகே, நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதில் சொல்ல போகிற வெப்சைட் என்னென்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், இந்த மாதிரி நிறைய வெப்சைட் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகே, இது எவ்வளோ பவர்ஃபுல்லானது அப்படின்னு உங்களுக்கு இதுலேருந்து ஏர்னிங் வரும்போது தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? இப்போது இதுலேருந்து எப்படி பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போது யூடியூப்பில் டாப் 10 LED டிவி அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. அதோட வியூஸ் கவுண்ட்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்குது. மில்லியன் கணக்கில் கூட போயிருக்கு. இந்த மாதிரி இந்த ப்ராடக்டை நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஆனால் எந்த ஒரு வீடியோவும் மேக் பண்ணாமே. அடுத்து இன்னொரு விஷயம், இதில் நம்மளுக்கு 2 வழியில் இன்கம் வரப்போகுது. ஒன்று வந்து யூடியூப் வீடியோ மூலயமா வரப்போகுது. இன்னொன்று இந்த ப்ராடக்டோட அஃபிலியேட் லிங்க் மூலிமா நம்ம ஏர்னிங் வந்து வரப்போகுது. இது எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, கூகுளில் இப்போ டாப் ரேட்டிங்கில் இருக்கிற ப்ராடக்ட், டெக் ப்ராடக்ட்டோ, பியூட்டி ப்ராடக்ட்டோ, இல்லை ஹோம் அப்ளையன்ஸ், ஏதோ ஒன்று. ஆனால் இப்போ டாப் ரேட்டிங்கில் போயிட்டுருக்கிற ப்ராடக்ட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணணும். நீங்கள் செலக்ட் பண்ணுறதுல தான் இருக்குது உங்களோட ஏர்னிங்ஸ் எவ்வளோன்னு. எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோவில் பாருங்கள், டாப் 5 பெஸ்ட் ஸ்மார்ட் டிவி இன் 2020. இதில் நிறைய டிவியோட ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. இது வீடியோவை கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவை நம்ம பார்ப்போம். இதுக்கு ஆட்ஸ் வரும். அப்படியே இதோட டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராடக்டோட லிங்க்கும், இதில் சொல்லியிருக்கிற ப்ராடக்டோட லிங்க்கும், எல்லா லிங்க்கும் இருக்கும். அதாவது அஃபிலியேட் லிங்க். இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்றவங்க இந்த அஃபிலியேட் லிங்கை கிளிக் பண்ணி ப்ராடக்டை பை பண்ணிப்பாங்க, ப்ராடக்டை வாங்கிப்பாங்க. இது மூலிமா அவங்களுக்கு இன்னொரு இன்கம் வரப்போகுது. ஆக மொத்தத்தில் 2 இன்கம் வரப்போகுது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது இதை எப்படி பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் ஜாயின் பண்ணணும். நீங்கள் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிட்ட பிறகு உங்களுடைய டேஷ்போர்டில் இருந்து நீங்கள் ஏதாவது ப்ராடக்டை நீங்கள் வாங்கணும்னு அவசியம் இல்லை, ரிவ்யூ பண்ணணும். இது மாதிரி ப்ராடக்டை ரிவ்யூ பண்ணிவிட்டு அதோட லிங்க்கை, அஃபிலியேட் லிங்க்கை நீங்கள் அவங்களோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த வீடியோவை நல்லா இருந்துச்சுன்னா அந்த வீடியோவை நிறைய பேர் பார்ப்பாங்க. அதே மாதிரி அந்த ப்ராடக்ட் இப்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது, தேவையானது, மக்களுக்கு இது ரொம்ப தேவைப்படுறது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த ப்ராடக்டை வாங்குவாங்க. அப்போது அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்கும்போது உங்களோட கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு இந்த டிவியை நான் வந்து வீடியோவை மேக் பண்ண போகிறேன். இப்போது இந்த டிவியோட ப்ரைஸ் வந்து 6700 ரூபாய். இதோட கமிஷன் மினிமமாக 5% அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 6700 ரூபாவை 5% அப்படின்றதால 5ஆல் பெருக்கிட்டு நான் வந்து டிவைட் பை 100 அப்படின்னு கொடுக்குறேன். இதோட கமிஷன் நம்மளுக்கு 335 ரூபா கிடைக்கும். ஆனால் இந்த 335 ரூபா அப்படின்றது ஒருத்தரோட கமிஷன் தான். ஆனால் இந்த வீடியோவை ஒருத்தர் மட்டும் பார்க்க போகிறதில்ல, ஒருத்தர் மட்டும் வாங்கவும் போகிறதில்ல. நிறைய பேர் வாங்குவாங்க, அதே மாதிரி நிறைய பேர் பார்ப்பாங்க. அதனால் உங்களுக்கு மேக்ஸிமம் அதிகமான பணம் தான் வந்து இதுலேருந்து நம்ம சம்பாதிக்க போகிறோம். இதில் நீங்கள் பண்ண போகிற ஒரே ஒரு வேலை என்னென்னா, நீங்கள் செலக்ட் பண்ணுற ப்ராடக்டை கரெக்டாக செலக்ட் பண்ணுறது தான். ஓகேவா? இப்போது அடுத்து உங்களுக்கு என்ன டவுட் இருக்கும் அப்படின்னா, இது மூலிமா நம்மளுக்கு ஏதாவது காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடுமோ அப்படின்னு நீங்கள் பயப்படுவீங்க. ஆனால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வர்ற அளவுக்கு நம்ம எந்த ஒரு தப்பான ஒரு வீடியோவும் போடலை. ஏன்னா நம்ம அமேசான், ஃப்ளிப்கார்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களோட ரூல்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ராடக்டை ஷேர் பண்ணணும். ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவில் நம்ம வந்து ஷேர் பண்ண போகிறோம்.
அவங்க இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஷேர் பண்ணுறது மூலிமா அவங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து நம்மளுக்கு கமிஷனாக கொடுக்க போகிறாங்க. இப்போது இதை இன்னொரு எக்ஸாம்பிள் மூலிமா கூட சொல்கிறேன். இப்போ கூகுளில் டாப் 5 அமேசான் டெக் ப்ராடக்ட் அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன். இதில் நிறைய வெப்சைட் வந்து வருது. நிறைய அமேசான் வெப்சைட்டும் வருது, அது இல்லாத மற்ற வெப்சைட்டும் வந்து வருது. இதில் ஏதோ ஒரு வெப்சைட் நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன். அதில் அமேசானோட ப்ராடக்டை ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த மாதிரி பண்ணுறவங்களும் இருக்காங்க. வெப்சைட் மூலிமாவும் இதை ஷேர் பண்ணி இந்த லிங்க்கை கிளிக் பண்ணும்போது நேராக நம்மளுக்கு அமேசானோடைய பேஜுக்கு தான் போகும். அதே தான் நம்ம பண்ண போகிறோம். அமேசானோட அஃபிலியேட் லிங்க்கை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும்போது நேராக அது அமேசானோட பேஜுக்கு தான் போகுது. நம்ம அமேசானுக்கு தான் வேலை செய்ய போகிறோம். அது மூலிமா தான் நம்ம கமிஷன் எடுக்க போகிறோம். அது இல்லாமல் நம்மளோட வீடியோ மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகும். இதுதான் இந்த வீடியோவோட பேசிக் கான்செப்ட். இது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போது இது எல்லாமே ஓகே, நம்ம எப்படி வீடியோ மேக் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு அடுத்து தான் டவுட் வரும். இப்போ நம்ம அமேசானோட வெப்சைட்டுக்கு போயிடலாம். இன்னொரு ஐடியாவும் சொல்கிறேன். இப்போது கரண்ட்டில் யூடியூபர்ஸ் வந்து அதிகமாக தேடிட்டு இருக்கிறது பெஸ்ட் கேமராவும் பெஸ்ட் மொபைலும் தான். நீங்கள் இதை பற்றி ஏதாவது வீடியோ மேக் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணும்போது இந்த கான்செப்டை எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இந்த டிவியை பற்றி வீடியோ போடலாம், பெஸ்ட்டு டிவி அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் இதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த பேஜ்லேயே சைட்டில் பார்த்திங்கன்னா இதோட இமேஜஸ் அது இல்லாமல் வீடியோவும் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நம்ம ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதை நம்ம அப்படியே அப்லோட் பண்ணாமல் இதில் எடிட்டிங் பண்ணி இதை ஒரு வீடியோவை மாற்றி நம்ம அப்லோட் பண்ணணும். ஓகேவா? இப்போது இந்த வீடியோவும் இந்த இமேஜையும் போட்டு நிறைய எடிட்டிங் சாஃப்ட்வேர் இருக்குது மொபைலுக்கு. அதே மாதிரி லேப்டாப்புக்கும் நிறைய எடிட்டிங் சாஃப்ட்வேர் இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு வீடியோவை மேக் பண்ணணும். மேக் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் வந்து உங்களுடைய இந்த ப்ராடக்டோட அஃபிலியேட் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கணும். இதுதான் நம்ம பண்ண போகிற வேலை. ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதோட டைட்டில் வந்து இங்கேருந்து நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது இதோட டீட்டெயில்ஸ், இந்த ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் கிடைக்கணுன்னா இங்கேயே கொடுத்துருப்பாங்க. ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் உங்கள் வீடியோவில் வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம். இல்லைனா வாய்ஸ் ஓவர் கொடுக்காம வெறும் டெக்ஸ்ட்டாகவும் கொடுக்கலாம். பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணலாம். அது உங்களோட இஷ்டம். உங்களோட வீடியோவை எப்படி நீங்கள் பெஸ்ட்டாக பண்ண போகிறீங்களோ அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் பண்ணணும் அதை. ஓகேவா? இப்போ வந்து அடுத்தது உங்களுக்கு என்ன டவுட் இருக்கும் அப்படின்னா, டெக் ப்ராடக்ட் மட்டும்தான் பண்ணணுமா, இல்லை வேறு எந்த ப்ராடக்ட்லாம் பண்ணலாமா அப்படின்னு இருக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் எந்த ப்ராடக்ட் வேணாலும் எடுத்து பண்ணலாம். நீங்கள் ரிவ்யூ பண்ணலாம். அந்த ப்ராடக்டை நீங்கள் வாங்கி தான் அதோட ரிவ்யூ கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த ப்ராடக்டை நீங்கள் படித்து இதோட யூசஸ் என்ன, அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதோட ரிவ்யூவை நீங்கள் கொடுக்கலாம். ஓகேவா? இங்கே அஃபிலியேட் இப்போ அஃபிலியேட் பேஜில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதை சைன்அப் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி ஷேர் மில்லியன் ஆஃப் ப்ராடக்ட் வித் யுவர் ஆடியன்ஸ். வி ஹாவ் கஸ்டமைஸ்ட் லிங்கிங் டூல் ஃபார் லார்ஜ் பப்ளிஷர்ஸ், இண்டிவிஜுவல் பிளாகர்ஸ் அண்ட் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்தே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், நம்ம வந்து எந்த ஒரு இல்லீகலான ஒர்க்கும் ஒன்று பண்ண போகிறதில்ல. இது வந்து நம்ம லீகலாக தான் பண்ண போகிறோம். அந்த ஃபோட்டோஸ் வந்து நம்ம இங்கேருந்து எடுக்க போகிறோம், அவ்வளோதான். ஆனால் அதுவும் நீங்கள் அப்படியே டேரெக்டாக போட போகிறதில்ல. உங்களோட எடிட்டிங் டூல் வச்சு நீங்கள் எடிட் பண்ணி தான் கொடுக்க போகிறீங்க, அவ்வளோதான். இது வந்து இதோட கான்செப்டை ஃபுல்லாக நான் சொல்லிட்டேன். எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வந்து கிவ் அவே பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். கிவ் அவேயில் கேஷ் அமௌண்ட்டை கொடுக்கலாம், பரிசாக கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். கிவ் அவே வந்து எப்போ நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா, சண்டே ஈவினிங் 5 to 6 இந்த டைமில் நான் லைவ் வரலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன், ஃபேஸ் காட்டாமல் தான். எப்போ நான் ஃபேஸ் காட்டுவேன் அப்படின்னா, அது மானிட்டைசேஷன் ஆன பிறகு காட்டலாம் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். இப்போ வந்து நான் வந்து ஃபேஸ் காட்டாமல் இன்றைக்கி சண்டே ஈவினிங் 5 to 6 லைவ் வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். அந்த லைவில் நான் சில கொஷின்ஸ்லாம்
நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். எங்கேருந்து நான் கொஷின் கேட்பேன் அப்படின்னா, நம்மளோட சேனல்லேருந்து நான் கொஷின்ஸ் கேட்பேன். மோஸ்ட்லி இது வந்து எல்லா யூடியூபரும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா அப்போ தான் நான் வந்து போடுற வீடியோ உங்களுக்குள்ளே எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்க முடியும். அது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு யார் இதுக்கு கரெக்டான ஆன்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்களோ அவங்க தான் இந்த கிவ்அவேல வின்னராக அனௌன்ஸ் பண்ணிவிட்டு நான் அவங்களுக்கு கேஷ் மணி வந்து கிவ்அவே பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஷினுக்கு ஆன்சர் தெரியும். மணி அதாவது காசை வந்து பரிசாக மட்டும் இல்லாமல் நான் வந்து அவங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். நான் வந்து இந்த சேனல் மட்டும் இல்லாமல் 5 சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கேன். அந்த 5 சேனல் வந்து நான் அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். இங்கே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்கிட்டையும் அவங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவேன். இதனால் உங்களுக்கு கிவ்அவேல வின் பண்ணி காசும் வந்து கிடைக்கும். அதே மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸும் கெயின் பண்ணிக்க முடியும். அதனால் இந்த வீடியோ இன்றைக்கி பார்க்குறீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் 5 to 6 நான் லைவ் வருவேன். லைவில் வந்து நான் கொஷின்ஸ் கேட்குறேன். கொஞ்சம் ப்ரிப்பேராக இருங்க, அப்போ தான் நீங்கள் வின் பண்ண முடியும். எல்லாருமே வின் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எல்லோரும் வின் பண்ணுவீங்களா அப்படின்னு தெரியல, பார்ப்போம். இன்றைக்கி ஈவினிங் 5 to 6. அடுத்து நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வந்து நினைக்கிறது கிவ்அவேல வின் பண்ணுறவங்க வந்து கொஷினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணியிருக்கக்கூடாது. அதே மாதிரி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃப்ரெண்டாகவும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர்.